கல்யாணமாகி 2 வருஷத்துல மரணம். பாக்யராஜோட முதல் மனைவிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நடிகர் பாக்யராஜ் முதல் மனைவி பத்தின தகவல்களும் வெளியாயிருக்கு. தமிழ் திரையுலகத்துல திரைக்கதை மன்னன் அப்படின்னு ரசிகர்களால போற்றப்படக்கூடிய இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் இன்னைக்கு ஜூன் 27ஆம் தேதி மாரடைப்பால சிகிச்சை பலன் இல்லாம காலமாயிட்டாரு. இவரோட இறப்பு இப்போ திரையுலகத்தை சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. பாக்யராஜோட மனைவி பூர்ணிமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பூர்ணிமா பாக்யராஜுக்கு சாந்தனு பாக்யராஜ் அப்புறம் சரண்யா பாக்யராஜ் அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. பாக்யராஜுக்கு முதல்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அவரோட மனைவி ஆந்திராவை சேர்ந்த நடிகையான பிரவீனா. மன்மத லீலை படத்துல முதல்ல அறிமுகமானாங்க. அதுக்கு பின்னாடி பல முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க. 1981வது வருஷம் பிரவீனா அப்புறம் பாக்யராஜ் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி முழுசா 2 வருஷம் கூட ஆகல. 1983வது வருஷம் மஞ்சள் காமாலை நோயால பிரவீனா பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடிதான் பாக்யராஜ் 1980கள்ல முன்னணி நடிகையான பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு.